கன்னியாகுமரி மாவட்டம் கடிகப்பட்டினம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் 4 பேர் துபாய் நாட்டில் பணிபுரிந்து வந்தனர். இவர்கள் கடந்த பிப்ரவரி மாதம் அஜ்மனிலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற போது அவர்கள் 4 பேரும் மாயமானதாக கூறப்படுகிறது. காணாமல் போன மீனவர்கள் 4 பேரையும் மீட்டுத் தரக் கோரி அவரது உறவினர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி மாணவன் அஜித் குமார் கல்லூரியின் விடுதியில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். இந்நிலையில் பிரேத பரிசோதனைக்கு பிறகு ஒப்படைக்கப்பட்ட மாணவன் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவனின் மரணம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். தூத்துக்குடி தாளமுத்து நகரைச் சேர்ந்த பொன்னுசாமியின் மகள் சோலையம்மாள் தூத்துக்குடியில் உள்ள தனியார் பள்ளியில் பொதுத் தேர்வு எழுதிவிட்டு தனது சகோதரருடன் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார். அப்போது எதிரே வந்த லாரி அவர்கள் மீது மோதியது. இந்த விபத்தில் பள்ளி மாணவி சம்பவ இடத்திலேயே பலியானார். விபத்து தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை புளியந்தோப்பில் மின்சாரம் தாக்கி மதன் என்ற இளைஞர் உயிரிழந்தார். தனது அண்ணன் திருமணத்திற்காக வீட்டருகே வைக்கப்பட்டிருந்த பேனரை மதன் கழற்ற முயற்சி செய்தார். அப்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி அவர் அந்த இடத்திலேயே இறந்தார். இந்த சம்பவத்தால் திருமண வீட்டார் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். சிங்கப்பூருக்கு வெளிநாட்டு ரூபாய் நோட்டுகளை கடத்த முயன்றவர் கைது செய்யப்பட்டார். சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் இருந்து சிங்கப்பூர் செல்லும் விமான பயணிகளிடம் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இதில் சஞ்சய் குமார் என்பவரது பையில் இருந்த 14 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அமெரிக்க டாலர்களை அவர்கள் பறிமுதல் செய்தனர்.